மார்க்கெட் வந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆகும் நம்ம லாஸ்ட் மந்த் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான டெக்னிக்கல் ரீசன் எல்லாமே நம்ம கிளியராக பார்த்துடலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம நேம்லேயே வந்து நிறைய ஃபேக் குரூப் சேனல்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிட்டு அதில் வந்து நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே டபுளாக வந்து கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கேம்ல யாரும் மாட்டிக்காதீங்க. ஸோ எதுனாலும் டேரெக்டாக வந்து என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் கால் பண்ணி எதுனாலும் டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு பெய்ட் சர்வீஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ மார்க்கெட் புல் ரன். ஸோ இது எதுக்காக நம்ம கொடுத்தோம், ஸோ இதுக்கு என்ன டெக்னிக்கல் ரீசன் எல்லாமே கிளியராக பார்த்துலாங்க. ஃபர்ஸ்ட் இது எப்போ கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்ச் 31 நம்ம டெலிகிராம் சேனல் நம்ம போட்டிருந்தோம், கெட் ரெடி ஃபார் புல் ரன் சொல்லி. அண்ட் இது வந்து சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து ஒரு ஹார்மோனிக்கில் வந்து நமக்கு ஒரு எம் பேட்டர்ன். ஸோ இந்த எம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் எங்கே ரிவர்சல் ஆகும்னு சொல்லி தான் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம். ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு ப்ளூ லைன் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 22,331. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அது கீழே வந்து ஒரு ப்ளூ லைன், அது கீழே பார்த்தீங்கன்னா 22,118. ஸோ 22,300லேருந்து 118 இந்த ஒரு இரநூறுபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் நிஃப்டி ரிவர்சல் ஆகும்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் நம்ம கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி நம்ம ரிவர்சல் பர்ஃபெக்டாக ஹிட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் அதை பார்த்தாலே தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், நிஃப்டி புல் ரன் ஆகுது, ரெடி ஆகும்னு சொல்லிட்டோம். அண்ட் இதுக்கு முன்னாடியும் கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புல் ரன் கொடுத்துருப்போம். அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். ஸோ அதோட சார்ட்டும் பார்த்துடலாம். யா, ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 24 அன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் கெட் ரெடி ஃபார் புல் ரன்னு. அண்ட் இதுக்கான டார்கெட் வந்து நிஃப்டி ஆல்ரெடி கொடுத்துருச்சு. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்ன் தான். பட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ரிவர்சல் ஜோன் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா 22,512. ஸோ இங்கிருந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் நமக்கு இங்கே ஒரு பவுன்ஸ் கொடுத்துட்டு தான் திரும்ப கீழே வரும். அந்த பவுன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 800 1000 பாயிண்ட் இருக்கும். இதுக்கு என்ன டெக்னிக்கல் ரீசன் எல்லாமே நம்ம சார்ட்லேயே கிளியராக பார்த்துடலாங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ரேடிங் போய்க்குவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம கொடுத்த ரிவர்சல் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 22,512 இந்த ரேஞ்சில் கொடுத்துருப்போம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், நிஃப்டி வந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம சொல்லியிருப்போம். நம்ம சொன்ன டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 24. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 7 சரி. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து 24 அன்னைக்கு நம்ம இயர்லி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா, 7:15 என்ன சொல்லிட்டோம், மார்க்கெட் வந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆக சொல்லிட்டோம். அண்ட் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுத்த அந்த லெவல் தெரியுதுங்களா, 22,500 கரெக்டாக இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ஹிட் ஆகிட்டு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் 300 பாயிண்ட் பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே புல் ரன் ஸ்டார்ட் ஆகி மேலே போயிட்டு நம்ம கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ டார்கெட் பார்த்துடலாம். ஸோ இந்த லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 952 பாயிண்ட் மேலே போயிடுச்சுங்க. ஸோ நம்ம கொடுத்த டேட் பார்த்தீங்கன்னா 24 கொடுத்தோம். ஸோ 23 மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் டே 24 மார்னிங் ஓப்பன் ஆகாமல் கொடுத்தோம், கேப் அப்போ ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 960 பாயிண்ட் போயிடுச்சு. இதோட டார்கெட் நம்ம ஆல்ரெடி வந்து 800 1000 பாயிண்ட் தான் மேலே போகும். ஸோ இது கொடுத்ததுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோனிக் எம் பேட்டர்ன் ரிவர்சலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜோன் இங்கே உங்களுக்கு சிங் தெரியும், இது பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் டே கேண்டில். ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான பேட் பேட்டர்ன் நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஹார்மோனிக் ரிவர்சலும் ஹிட் ஆகிடுச்சு, ப்ளஸ் ஆர்எஸ்ஐ உங்களுக்கு 34க்கு பிலோ தான். ஸோ எப்பவுமே வந்து டே டைம் ஃப்ரேமில் ஆர்எஸ்ஐ 34 பிலோ போச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கும். அந்த ரிவர்சல் வந்து ஹார்மோனிக்கோட என்ட்ரியை பொறுத்து நமக்கு டார்கெட் மாறும். ஸோ ஹார்மோனிக் ரிவர்சல் என்ட்ரி இருந்துச்சுன்னா மினிமம் வந்து 800 1000 பாயிண்ட் போயிடும். அதுவே மார்க்கெட் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 1000 2000 பாயிண்ட் போகும். இது நம்ம வந்து எல்லா ஸ்டோடுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் அதுவே ரிவர்சல் ஜோன் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது, ரிவர்சல் ஜோன் இந்த மாதிரி இல்லை, ஹார்மோனிக் படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து 400 to 500 பாயிண்ட் போயிடும். ஸோ மிடில் வந்து நம்ம கொடுத்த எல்லா ரிவர்சலையும் பார்த்தீங்கன்னா 400 to 500 பாயிண்ட் கண்டிப்பாக போயிருக்கும். ஒருவேளை நீங்கள் செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ரெகுலராக நிஃப்டியோட சார்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே போயிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் 400 to 500 பாயிண்ட் போயிருக்கா இல்லையாங்கிறது. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி அதுக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி டெலிகிராம் சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். தென் நெக்ஸ்ட் அடுத்த சுங்குக்கான ரிவர்சல் ஜோன் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல.
நான் முன்னாடியே சார்ட்டில் சொல்லியிருப்பேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 22,300க்கு கீழே ஒரு ப்ளூ லைன் வந்து மார்க் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன். எஸ், இந்த இடத்துல இது தெரியுதுங்களா? 22,300க்கு பிலோ வந்து ஒரு ப்ளூ லைன் மார்க் பண்ணும். அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து 22,118. ஸோ அதை வந்து இங்கே ஸ்க்ரீனில் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இந்த வந்து ரிவர்சல் ஜோன். ஸோ இந்த ரிவர்சல் ஜோன் வந்து சேம் அதே பேட்டர்ன் தான், நமக்கு வந்து ஜஸ்ட் ஸ்விங் மட்டும் இங்கே மாற்றிருக்கோம். ஓகே, இப்போ இங்கே ஹிட் ஆகிறதுக்கு, அதாவது இந்த கேள்வி ஹிட் ஆகிருக்கும். நம்ம எப்போ கொடுத்துருந்தோம்? மார்ச் 31 நைட்டு, சரிங்களா? 31ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து என்னது, ஹாலிடே. ஸோ அந்த டைம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 1ஆம் தேதி நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆல பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்ட்ரி இங்கே மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டே திரும்ப கீழே வந்து நம்ம ஜோனில் என்ட்ரி கொடுத்ததுன்னு இருக்குது, மார்க்கெட் மேலே போயிருக்கு. அண்ட் இப்போதைக்கு நம்ம ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட் போயிடுச்சு, நியர்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 800 பாயிண்ட் கிட்ட போயிடுச்சு. ஸோ லோலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 800 கிராஸ் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நமக்கு அப்சைட் டார்கெட்ஸ் இருக்குது. ஸோ இது பியூர்லி டெக்னிக்கல் வியூ தான். அண்ட் இது எல்லாமே வந்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கோ, ஹார்மோனிக் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் இது எல்லாமே வந்து நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் பப்ளிக் சேனல் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது நினச்சி நம்ம மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்க. அண்ட் நம்ம பெய்ட் சர்வீஸ், அதாவது இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரிலாம் எதுவும் தரதில்ல. நம்ம கால்ஸும் கொடுக்கறதில்ல. இந்த பேட்டர்ன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மார்க் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்லேருந்து, அதாவது கேண்டிஸ்டிக் பேட்டர்ன் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா செக்மெண்ட்டுமே நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸில் கவர் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பையிங், செல்லிங், ஹெட்ஜிங் எப்படி பண்ணுறது, அட்ஜஸ்ட்மெண்ட், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், இது எல்லா டாப்பிக்கும் இருக்கும். அது போக டேக்ஸ் எப்படி ஃபைல் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம கிளாஸில் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சர்வீஸாக கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அதை தவிர்த்து எந்த ஒரு பெய்டு சர்வீஸுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நம்ம நேமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட நம்பர் வந்து கால் பண்ணி கேளுங்க. கால் பண்ணி கேட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுனாலும் முடிவு பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் ஏப்ரல் 13 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸ். அண்ட் நீங்கள் நம்ம யூஸ் பண்ண ஹார்மோன் டெக்னிக்கல் லேர்ன் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து என்னோட நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம கொடுத்த அனலைஸில் எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா, இது படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ், சாரி, ஸோ இது மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெமோ கிளாஸ் வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். அண்ட் நம்ம கொடுத்த அனலைஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்போம். டிசம்பர் மந்த்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ அனலைஸ் கொடுத்துருக்கோம், அதில் எவ்வளோ ஒர்க்காக இருக்குது, எவ்வளோ ஃபெயிலியர் இருக்குது, இது எல்லாமே செக் பண்ணுங்கள். இது எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா நல்லா முடிவு பண்ணுங்கள். இல்லை ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.